மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் வெற்றிச்செல்வன், ரேணுகா, பாலெனின், கார்த்திக், மணிமாறன் மற்றும் ஸ்ரீரங்கம் பகுதி செயலாளர் தர்மா, அபிஷேகபுரம் பகுதி செயலாளர் வேலுச்சாமி, பாலக்கரை பகுதி செயலாளரும் திருச்சி மாநகராட்சி உறுப்பினருமான சுரேஷ், பொன்மலை பகுதி செயலாளர் விஜேந்திரன், மாணவர் சங்க மாவட்ட தலைவர் சூர்யா, மாவட்ட செயலாளர் மோகன், வாலிபர் சங்க மாவட்ட செயலாளர் சேதுபதி, மாவட்ட பொருளாளர் நவநீத கிருஷ்ணன், மாதர் சங்க மாவட்ட செயலாளர் சரஸ்வதி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் பங்கேற்றனர். ஆளுநர் ரவிக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பி சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஸ்ரீரங்கம் போலீசார் கைது செய்து அருகிலுள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். இந்த நிலையில்தான் கலவரத்தை உருவாக்கி அதில் குளிர்காய ஆசைப்படும் ஆளுநரை தாக்க முன்வந்த பொதுமக்களால் திருச்சியில் கலவரம் உருவானது. இனி ஆளுநர் ரவி செல்லும் இடமெல்லாம் இப்படித்தான் நடக்கும் என்று CPM கட்சியினர் கூறியுள்ளனர். சரி, இந்த செய்தி பற்றிய உங்க கருத்துக்களை மறக்காம